ஓம் காளி ஓம் சரேஸ்வராய. இப்பொழுது இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பிரம்மதண்டு, வெள்ளை பிரம்மதண்டு அப்படின்னு அதுக்கு பேர். பிரம்மதண்டில் வந்து 4 வகை இருக்குது. பிரம்மதண்டு, மஞ்சள் பிரம்மதண்டு, நீல பிரம்மதண்டு, சிவப்பு பிரம்மதண்டு, அப்படி 4 வகையான பிரம்மதண்டு இருக்குது. இந்த பிரம்மதண்டு வந்து ஒரு தெய்வீக மொழியாக அந்த காலத்துலேருந்து சித்திர காலத்துலேருந்து நம்ம சொல்லி வர்றாங்க. அந்த வகையில் இந்த அபூர்வமானது வெள்ளை பிரம்மதண்டு, நீல பிரம்மதண்டு, சிவப்பு பிரம்மதண்டு. இப்போ நம்ம வெள்ளை பிரம்மதண்டை நம்ம பார்ப்போம். இது வந்து வெள்ளை பிரம்மதண்டு. இது வெள்ளை பிரம்மதண்டு. முள் கூடுதலாக இருக்கும். இலை எல்லாம் முள்ளாக இருக்கும். இலை எல்லாம் முள். இந்த பூரா இலைகள் பூரா முள்ளுதான் பிரம்மதண்டு. இது ஒரு ரசவாத மூலிகையாகும். ரசவாத மூலிகை. இலை பூரா முள்ளுதான் ரசவாத மூலிகையாகும். ஒவ்வொரு பிரம்மதண்டும் ஒவ்வொரு விதமாக அதுக்கு பேர் வரும். மஞ்சள் பிரம்மதண்டு அது தங்கத்தை குறிக்கும். இது ரசச்சத்து உள்ள மூலிகை. இதுல எல்லாம் வந்து ரசச்சத்து இருக்கு. ரசச்சத்துள்ள மூலிகை. ரசச்சத்துள்ள மூலிகை பிரம்மதண்டு, வெண்பிரம்மதண்டு. இலை பூரா கண்டகத்திரி முள் மாதிரி எப்படி முள் அடர்ந்த முள்ளாக இருக்கும். வெண்பிரம்மதண்டு ஒரு அபூர்வமான மூலிகை. அபூர்வமான மூலிகை. வெண்பிரம்மதண்டு, நீல பிரம்மதண்டு, சிவப்பு பிரம்மதண்டு, மஞ்சள் பிரம்மதண்டு அப்படின்னு 4 வகையான பிரம்மதண்டு இருக்குது. இந்த பிரம்மதண்டுடைய சாறு வைத்தியத்துக்காகவும் தோல் சம்பந்தமான நோய்களுக்கும் இதோட வேறு மூலிகை சாறும் கலந்து அதில் ஒரு தைலம் இருக்குவாங்க. தைலம் இறக்கி மேல் பூச்சாக பூசினா அது நோய்களுக்கு பயன்படும். அது வந்து ரசவாத மூலிகைக்கு பயன்படும். ரசச்சத்து முழுமையாக இருக்குது. ரசத்தை கட்டக்கூடிய மூலிகை. தெய்வீகத்துக்கும் இது பயன்படும். பிரம்மா பூஜைக்கும் இது பயன்படுகிறது. பிரம்மாவுடைய பூஜைக்கு, மண் பூஜைக்கு, பூமி பூஜை பண்ணுறதுக்கும் இதை நம்ம இந்த பூவை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். பூஜை பண்ணும்போது அந்த பூமி சம்மந்தமான எல்லா தடைகளும் விலகும். பூமி சம்மந்தமான, நில சம்மந்தமான அனைத்து பிரச்சனையும் விலகக்கூடிய ஒரு மூலிகை இந்த வெண்பிரம்மதண்டு. இந்த இலையோ இல்லாட்டி அதனுடைய மலரையோ நம்ம கவனமாக எடுத்து நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம வைத்தியத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், ரசவாதத்துக்கும் பயன்படும், தெய்வீகத்துக்கும் பயன்படும். அந்த மாதிரி ஒரே மூலிகை அனைத்து விதமான செயல்களுக்கும் பயன்படக்கூடிய வகையிலாக நம்முடைய பூமியில் இருக்குது. அது இன்னதுக்கு இதுக்காகும், இன்னது வைத்தியத்துக்காகவும், இன்ன மருந்துக்காகவும், இன்ன பூஜைக்காகவும், இன்ன செயலுக்காகும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஒவ்வொன்றையும் அடையாளம் கண்டு நம்ம அதை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். இந்த இலைகள் பூரா இலை பறிக்கும் போது கவனமாக பறிக்கணும். பூரா முள் நிறைஞ்சிருக்கு. முள் நிறைஞ்ச இது பூராமே முள். பிரம்மதண்டு மூலிகை. அதை நம்ம இலையில் இருக்கும்போது குச்சியை வச்சு பயன்படுத்தி நம்ம இந்த செடியை பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையிலும் பல லட்சக்கணக்கான மூலிகைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மூலிகையும் எதுக்கு பயன்படுதுன்னு நம்ம குரு வழியில் அணுகுமுறையிலையும் பயன்படுத்தி நல்ல முறையில் நம்முடைய மூலிகையில் பாரம்பரியம் அழியாமல் பாதுகாப்போம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.